Taste the Daily. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மேற்கூரை இடிந்து விழுந்தது தொடர்பாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை அரசு மருத்துவமனையில் புறநோயாளிகள் கட்டிட மேற்கூரை இடிந்து விழுந்த காட்சி செய்தியாக வெளியான நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர், மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வர், பொதுப்பணித்துறை பொறியாளர் ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகின்ற அக்டோபர் 15ஆம் தேதி ஒத்திவைத்தது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க என்ன வழி என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. வருகின்ற 26ஆம் தேதி தமிழக அரசின் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் தர உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடியைச் சேர்ந்த காமராசு என்பவர் தொடர்ந்த பொதுநல வழக்கில் உள்ளாட்சி அமைப்புகள், மாநகராட்சிகளில் இருந்து ஒரு சொட்டு கழிவு நீர் கூட தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடாது என நீதிமன்றம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலந்தால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கப்படும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அரசு உதவி பெறும் பள்ளியில் புத்தக பையில் அரிவாளுடன் வந்த 10ஆம் வகுப்பு மாணவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. ஸ்ரீபுரம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் புத்தக பையில் அரிவாளை கொண்டு சென்றார். இதுகுறித்து மாணவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சில மாணவர்கள் தன்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதால் தன்னுடைய பாதுகாப்பிற்காக அரிவாள் எடுத்து வந்ததாக கூறியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து அதிமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அருகே நாவலூர் நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் போது ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்தில் நாவலூரிலிருந்து தாழம்பூர் செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. வீடுகள், கடைகள் என ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி மூலம் அகற்றும் பணியை நெடுஞ்சாலைத்துறையினர், வருவாய்த்துறையினர், காவல்துறையினரின் உதவியோடு மேற்கொண்டனர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது சீனிவாசன் என்பவர் உடலில் டீசல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். 100க்கும் மேற்பட்ட கடைகளை போதிய கால அவகாசமின்றி அகற்றிய விடியா அரசின் இந்த நடவடிக்கை குறித்து அப்பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர்.